கிரிக்கெட் ஒன்லி நேயர்களுக்கு வணக்கம். இங்கிலாந்து வெஸ் இந்தியா 4th டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ இதை பத்தி நம்மள்ட்ட டீட்டெயிலா பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு கிரிக்கெட் அனலிஸ்ட் வெங்கட் பிரசாத் சார் நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் பிரதர். சார் இந்த 4th டெஸ்ட்ல எல்லாருமே எதிர்பார்த்தது என்னன்னா இங்கிலாந்து வந்து வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் பேசிட்டு இருந்த ஒரு விஷயமா இருந்தது. பட் அந்த ஒரு இடத்துல இருந்து வாஷிங்டன் சுந்தர் அண்ட் ஜடேஜா 2 பேரோட பார்ட்னர்ஷிப் வந்து அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. எப்படி பார்க்கலாம் பிரதர்? உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் 2024ல T20 வேர்ல்டு கப் முன்னாடி நம்ம பேசின டிஸ்கஷன்ஸ்ல நான் சொல்லியிருக்கேன். நம்ம சேனல்ல மட்டும் இல்ல 2-3 சேனல் நான் சொல்லியிருக்கேன். வாஷிங்டன் சுந்தர் இஸ் அ ஒண்டர்ஃபுல் ப்ரொஃபைல் ஃபார் இந்தியா அப்படின்னு. ஏன்னா அந்த 2021 ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான அந்த டெஸ்ட் சீரீஸ்ல வந்து சடனா அஸ்வினுக்கு முன்னாடி பதிலா அவர் வந்து விளையாட வரும்போது அந்த லாஸ்ட் மேட்ச் வந்து ஜெயிச்ச பல காரணங்கள்ல முக்கியமான காரணம் வாஷிங்டன் சுந்தரும் ஷர்துல் தாக்கூரும் போட்ட சூப்பர் பார்ட்னர்ஷிப். அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கெத்துன்னு ஒரு கேரக்டர் இப்ப வரும்ல, அந்த மாதிரி ஒரு 6 ஒன்னு அடிச்சுட்டு இப்படி கீழே பார்த்துட்டு இருப்பாரு. அது அந்த சீரீஸ்ல இல்ல, அதுக்கு அடுத்த சீரீஸ் நியூசிலாந்துக்கு எதிராக அவர் அடிச்ச 650+ ஸ்கோர், 650+ ஸ்கோர்ல 1 தவிர்த்து மீதி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின் கண்டிஷன்ஸ். ஓகேங்களா? அதுவும் இங்கிலாந்து ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஆடி இருக்காரு எல்லாமே, ஆல்மோஸ்ட் எல்லாமே. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட 5 செஞ்சுரி பிளஸ் பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காரு. ஒவ்வொரு தடவையும் டஃப் சிச்சுவேஷன். ஸோ சச் அ ஒண்டர்ஃபுல் ப்ரொஃபைல் அவரு அப்படின்னு நான் அப்பவே சொன்னேன். அதை பியூட்டிஃபுல்லா ப்ரூவ் பண்ணியிருக்காரு. பட் டு பி ஆனஸ்ட் வித் யூ, 130 ரன் அப்படிங்கிறப்பவே இந்த டிராவை நோக்கி ஆல்மோஸ்ட் போயிடுச்சு. ஆனாலும் கீப்பிங் ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட்னு வாங்க, நான் அதை செய்யவே மாட்டேன். பட் நேத்து ஃபுல்லா அப்படிதான் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா என்னதான் இருந்தாலும் 3 செஷன் ஃபுல்லா, அதுவும் இங்கிலாண்டோடைய பிட்ச்ல டெஸ்ட் விளையாடும் போது அவங்க போலிங் அட்டாக் எதிரா அப்படிங்கிறது நான் டவுட்ஃபுல் நினைச்சேன். ஆனா நம்ம எல்லா எக்ஸ்பர்ட்டோடைய அந்த ஒரு பயத்தையும், யாருமே ஏளனம் பேசல, எல்லாருடைய பயத்தையும் தவிடுபொடி ஆக்கி நாங்க செமையா ஆடுவோண்டா அப்படின்னு எத்தனையோ தடவை நம்மளுடைய வெற்றியை இந்த மாதிரி ஆஸ்திரேலியாவும் இங்கிலாண்டும் டினை பண்ணிருக்காங்க. அப்படி நம்ம மக்கள் வந்து அவங்களுடைய வெற்றியை டினை பண்ணிருக்காங்க. ரொம்பவே அழகா இருந்துச்சு அவங்களோட பேட்டிங். கிட்டத்தட்ட அவங்களுக்குள்ள பார்ட்னர்ஷிப் வந்து 55 ஓவர்ஸ்க்கு மேல போச்சு. சோ பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. ஓகே சார், நீங்க வாஷிங்டன் சுந்தர் அப்படிங்கிற ஒரு பர்சனை மட்டும் பாக்குறீங்க. அந்த இடத்துல ஜடேஜான்னு இன்னொரு லெப்ட் ஹேண்டரும் விளையாடி இருக்காரு. லாஸ்ட் மேட்ச்ல கூட பாத்தீங்கன்னா அவர் தான் வந்து லாஸ்ட் வரைக்கும் மேட்சை எடுத்துட்டு போனாரு. அதுக்கு முக்கிய காரணமா இருந்ததும் அவர் தான். அதை தொடர்ந்து இந்த சீரீஸ்ல 50+ ரன்ஸ் அப்படிங்கிறத ஈஸியா கடந்து வந்துட்டு இருக்கிற ஒரு பிளேயர் அவரு. அவரோட நாக் எந்த அளவுக்கு குரூஷியலா இருந்தது இந்தியா? ஒண்டர்ஃபுல். அவர் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர்மேன் மாதிரி. இந்த ஆட்ல கூட, இந்த இதுல கூட நான் பார்த்தேன், மீம்ல கூட அந்த சூப்பர்மேன் வந்து இப்படி நடந்து போகும்போது எல்லாருமே அவர் வந்து இது பண்ணிட்டு என்கரேஜ் பண்ணிட்டு போவாங்க. அந்த மாதிரி வந்து இவர் போட்டிருந்தாங்க. அப்சல்யூட்லி இஸ் மென்ட் ஃபார் இட். ஏன்னா பியூட்டிஃபுல்லா விளையாடுறாரு. அதாவது இப்போதைக்கு நீங்க அந்த பேட்டிங் லைனப்லயே பாத்தீங்கன்னா சீனியர் மோஸ்ட்னு இவரை சொல்லலாம். கேஎல் ராகுல் சொல்லலாம், அப்புறம் இவ்வளவு சொல்றோம். சோ நான் சீனியர் மோஸ்ட், நான் மேட்சை கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போவேன். அண்ட் ஃபாரின் கண்டிஷன்ஸ்ல என்னோட பேட்டிங் எப்பவுமே ஒரு பிளஸ் கூட தான். நீங்க நல்லா பாருங்க, நான் ஜடேஜாவோட பேட்டிங்கை பத்தி சில நேரங்கள்ல லிமிடெட் ஓவர்ஸ்ல கிரிட்டிசைஸ் பண்ணும்போது கூட டிஸ்க்ளைமர் போட்டுட்டே இருப்பேன். டெஸ்ட்ல அவரை நான் இன்னும் கால் ஆஃப் பண்ணல, டெஸ்ட்ல அவர் இன்னும் கால் ஆஃப் பண்ண சொல்லிட்டே இருப்பேன். ஏன்னா அவருடைய லேட்டர் பார்ட் ஆஃப் கரியர்ல தான் நான் யாருங்கிறத அவர் ப்ரூவ் பண்ணிட்டே இருந்தாரு. அவரையே ப்ராப்பர் 1 டவுனா 2 டவுனா நீங்க இறக்கிருந்தா இன்னும் நிறைய ரெக்கார்ட்ஸ் கூட அவர் பண்ணிருக்கலாம். இப்பவுமே நான் சொல்றேன், சாய் சுதர்ஷனுக்கு கண்டிப்பா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அவருக்கு நான் இன்னைக்குமே சப்போர்ட் பண்ணுவேன். பட் தேவைப்பட்டா இவரே கூட 1 டவுன் இறக்கலாம். கொஞ்சம் டவுன் தி ஆர்டர்ல நீங்க வேற ஒரு ஹிட்டிங் பேட்ஸ்மேனையோ இல்லைன்னா இன்னொரு எக்ஸ்ட்ரா போலரையோ கூட போடலாம். அந்த அளவுக்கு ரிலையபிளா விளையாடுறாரு. அவரை தவிர்க்கணுங்கிறதுக்காக நான் போன கான்வர்சேஷன்ல தவிர்க்கல. அவர் எக்ஸ்பெக்டட். நீங்க வந்து இவர் an experienced person, he is a go-to person, especially on foreign conditions, especially on England conditions. இதாச்சும் ஸ்லோ ஸ்கோரிங் 2019 வேர்ல்டு கப் செமிஃபைனல் அவர் அடிச்சு நம்ம மறந்துருக்க மாட்டோம். ஓகேங்களா? சோ இப்படி ஒரு கண்டிஷன்ல கூட இஸ் ஃபேபுலஸ் பிளேயர். இதே ஆல்மோஸ்ட் அதுவும் சேனா கண்ட்ரி போலிங் தான் இங்கிலாந்து கண்டிஷன்ஸ்ல. சோ அதனால வந்து அது எக்ஸ்பெக்டட். பட் அந்த எக்ஸ்பெக்டட்ன்ற வார்த்தைக்கு மீறி எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் ஹிம், அந்த பொசிஷன்ல இருந்தா அப்படிதான் அப்படி சொல்ல நான் எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் ஹிம். பட் அதையும் மீறி அவருடைய கான்ட்ரிபியூஷன் போத் இன் பேட்டிங் போலிங் அண்ட் ஃபீல்டிங் வந்து சூப்பர். நீங்க ஜடேஜெல்லாம் சொல்றீங்க, ஓகே தான் சார். இதே இந்தியா வந்து நியூசிலாந்து எகென்ஸ்டா 147 அடிக்காத போது நீங்க ரோஹித், கோலி இந்த மாதிரியான டீம்லாம் இருக்கும்போது நீங்க வந்து அவங்கள ரொம்ப காட்டமா விமர்சனம் எல்லாம் பண்ணீங்க. அதை நம்மளால பார்க்க முடிஞ்சு. அதை தொடர்ந்து லாஸ்ட் டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா 192 அடிக்கல அப்படிங்கிற 22 ரன்ல நம்ம தோத்தோம். அப்போ வந்து நீங்க வந்து இந்திய அணி வந்து ரொம்ப பிரைஸ்ஃபுல்லா பேசுனீங்க. அப்போ வெங்கட் பிரசாத்தை நம்ம எப்படி பார்க்கலாம்? கம்பீரோட சப்போர்ட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம் வெங்கட் பிரசாத்தை. இது வந்து சூப்பரான கொஸ்டின்.
நீங்க சொன்ன அதே வார்த்தையில ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் நான் போடுறேன். அப்கோர்ஸ் நான் இந்தியன் டீமை வந்து மெயினா கோலியை வந்து நான் பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்ண விஷயம் தான் பயங்கர வைரல் ஆச்சு. ஆனா கோலி மட்டும் இல்ல, சர்ஃபராஸ் கான், இப்ப இருக்கிற சுப்மன் கில், ரோஹித் சர்மா எல்லாரையும் நான் கிரிட்டிசைஸ் பண்ணேன். இன்ஃபேக்ட் அஸ்வினி ஜடேஜாவை மட்டும் தான் நான் அவங்களை குறை சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். ஆனா இந்த 192 மேட்ச்ல லூஸ் பண்ண மாதிரியே தான் இந்த 147 லூஸ் பண்ணோம். அதே டிஃபரன்ஸ் ரன். ஆனா ஒரே ஒரு சின்ன டிஃபரன்ஸ், இந்தியால இந்தியன் கண்டிஷன்ஸ்ல இந்தியன் பிளேயர்ஸ் 147 ரன் கூட அடிக்க முடியாம தோத்தப்ப நான் பயங்கரமா கோவப்பட்டேன். ப்ரொவைடட் கோலி வாஸ் இன் டீம், ஓகேங்களா, ரோஹித் சர்மா வாஸ் இன் டீம் அண்ட் ரோஹித் சர்மா வெண்ட் ஆஃப் ஃபார் a very loose shot இந்தியன் கண்டிஷன்ஸ்ல. அதனால நான் கோவப்பட்டேன். எனக்கு அது ரொம்பவே ரீசனபிளா பட்டது. வேறஸ் இந்த 192 நாம லூஸ் பண்ணது வந்து ஃபாரின் கண்டிஷன்ஸ்ல, அதுவும் இங்கிலாந்து வந்து அவங்களுடைய பிச்சில ராஜா டெஸ்ட்ல ஒன் டேல அவங்களை நம்ம ஈஸியா அடிச்சிடலாம். நாட் வெஸ்ட் சீரீஸ்ல அடிச்சோம், அது ஈஸியாலாம் அடிக்கல. பட் அப்போல இருந்து இப்போ வரைக்கும் தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்கோம் நிறைய இடங்கள்ல. ஆனா டெஸ்ட்ல அவங்க நான் போன இன்டர்வியூல சொன்ன மாதிரி ஆஸ்திரேலியா ரிக்கி பாண்டிங், ஸ்டீவா காலகட்டத்திலேயே கூட அவங்கள தோக்கடிச்சிருக்காங்க ஆஷஸ்ல. சோ அவ்வளவு ஸ்ட்ராங் அவங்க டெஸ்ட் கண்டிஷன்ஸ்ல. அப்படிங்கிறப்போ நம்ம இந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பிளேயர்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போய் சூப்பரா 192க்கு அவ்வளவு க்ளோஸா, அதுவும் வந்து ஒரு பேட் சிச்சுவேஷன்ல இருந்து கம்பேக் பண்ணதுக்கு நான் வந்து 100% பாராட்டுவேன். இதை நான் எந்த வகையிலையும் பயசோ இல்ல ஹேட்டட் அகைன்ஸ்டோ யாரும் கிடையாது. த கண்டிஷன் மேட்டர். உங்களுடைய பிச்சில நீங்க 140 அடிக்காம தோக்கிறது, அதுவும் இன்டென்ட் காட்டி அழகா 40 ஃபார் நோலாஸ் இருக்கும்போது தூக்கி ஒரு கேட்ச் குடிச்சு தோத்தது தப்பு. வேறாஸ் அவங்க கண்டிஷன்ல, அதுவும் லாஸ்ட் டேல போலிங் சமயா, நீங்க நல்ல இதுல ஒரு பெரிய டிஃபரன்ஸ் பாருங்க ஈஸ்வர். அந்த 142 மேட்ச்ல we were having 2 days more if I am right, ஓகேங்களா. வேறாஸ் இங்க லாஸ்ட் டே வரைக்கும் நம்ம ஆடணும். அதனால 100% இந்த ஃபைட் மாசு, அந்த 147 வேஸ்ட். ஓகே, நான் கேட்ட இன்னொரு கேள்விக்கும் பதில் இல்லையே சார். நீங்க கம்பீரோட வலது கையா செயல்படுறீங்களா, இல்ல கம்பீர சப்போர்ட் பண்றீங்களா? ஏன்னா இதே கம்பீர வந்து நான் திட்டணும்னா கண்டிப்பா திட்டுவேன் அப்படிங்கிற மாதிரியும் நீங்க சில வார்த்தைகள்லாம் சொல்லியிருந்தீங்க. ஏன்னா விராட் கோலியோட கைப்பாவையா தான் கில் வந்து செயல்படுறாரு அப்படிங்கிற மாதிரியும் சில கருத்துக்கள்லாம் வச்சிருந்தீங்க. கண்டிப்பா கண்டிப்பா நீங்க நல்லா பாருங்க. இன்னமும் அப்படிதான் ஃபீல் பண்றீங்களா? சி, விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா அவங்க டீம்ல இருக்கும் பொழுது, கம்பீர் கோச்சா இருக்கும் பொழுது, டெஸ்ட்ல டெஃபினட்டா தேர் வாஸ் a lot of controversies. இதை நான் சொல்லல, உங்களுக்கு ஆஸ்திரேலியாவோட கடைசி டெஸ்ட்ல வந்து அந்த உள்ள இருக்கக்கூடிய டிஸ்கஷன்ஸ் வெளியே வந்தது எவ்வளவு பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு நீங்க பாத்தீங்க. அந்த சீரீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன் 147 மேட்ச்ல டெஃபினட்டா டீமுக்குள்ள கோஆர்டினேஷன் இல்லை. அது கரெக்டா உண்மையாச்சா? அண்ட் கம்பீர் கோச் ஆவாரு. சொல்லுங்க. அதுக்கு காரணம் வந்து சர்ஃபராஸ் கான் தான் தகவல்லாம் வெளில வந்ததே சார். இல்ல அதை லீக் பண்ணது சர்ஃபராஸ் கான் அப்படின்றாங்க. அவர் வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல லீக் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் டீமுக்குள்ள கோஆர்டினேஷன் இல்லாம போனது வந்து முழுக்க ஐ வுட் சே தட் இஸ் a ego clash that has come from Kohli and against Gambhir, and Gambhir was also having the ego clash. நீங்க ஒண்ணும் இல்ல, ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் சொல்றேன். சாம்பியன்ஸ் டிராஃபி யாரோட கோச் கீழே ஜெயிச்சோம்? கம்பீரோட கோச் கீழே ஜெயிச்சோம். சாம்பியன்ஸ் டிராஃபி சூப்பரா ஆடி ஜெயிச்சோம். 100% I will give first credit to Kohli, ஓகேங்களா. ஏன்னா இதே வெங்கட் பிரசாத் 147 மேட்ச்ல வந்து கோலியை கிரிட்டிசைஸ் பண்ண அதே வெங்கட் பிரசாத் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஆரம்பிக்கும் போது, சாம்பியன்ஸ் டிராஃபி ஆரம்பிக்கும் போது சொன்னேன், ஒன் டே ஃபார்மேட் வேற, நீங்க விராட் கோலியை வேற மாதிரி பாப்பீங்கன்னு நான் சொன்னேன். ஆனா இன்ஃபேக்ட் அவர் வந்து பாத்தீங்கன்னா T20ல நிறைய இடங்கள்ல ஓபனிங்ல சொதப்புனப்ப கூட இந்த சாம்பியன்ஸ் டிராஃபில எனக்கு அவர் மேல கான்பிடன்ஸ் இருந்தது. பாகிஸ்தான் மேட்சுக்கு முன்னாடி அவர் செஞ்சுரி அடிப்பார்னே சொன்னேன். ஆனா அந்த அவ்வளவு பெரிய சக்சஸ் கிடைச்சதுக்கு அப்புறமும் நீங்க ஒரு T20 வேர்ல்டு கப்ல ரோஹித் சர்மா ராகுல் டிராவிடுக்கு கோலி அண்ட் கோ கொடுத்த மரியாதையை கம்பீரக்கு கோலி அண்ட் கோ, நான் சொல்றது கேப்டனா இருந்தா ரோஹித் சர்மா தான், பட் அதுல கண்டிப்பா கோலிக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஹோல்டு இருக்கு. அதாவது இதை வந்து பாசிட்டிவாவும் சொல்லுவாங்க. ஐபிஎல்ல இப்ப அவங்க கப்பு ஜெயிச்சப்போ என்னதான் கோலி கேப்டனா இல்லைனாலும் அவரை சுத்தி தான் எனர்ஜி இருக்குன்னு சொல்லுவாங்க. சோ அந்த ஒரு கட்டுப்பாட்டுல அவர் வச்சிருந்தாரு. இன்ஃபேக்ட் கில் வந்து என்னதான் இருந்தாலும் இவரை மீறி நம்ம பெருசா பண்ணிட முடியாது அப்படின்றதுக்காகத்தான் இப்ப அவுட் சைட் ஆஸ்டம் டெலிவரி அவ்வளவு டாக்டிக்கா அவ்வளவு அழகா ஃபேஸ் பண்ணி இந்த மேட்ச் அவ்வளவு சூப்பரா ஹோல்ட்ல வச்சிருந்த அதே சுப்மன் கில் அந்த மேட்ச்ல ஒரு சிம்பிள் இன்கமிங் டெலிவரி ஸ்பின் இந்தியன் ட்ராக்ல எப்படி அவுட் ஆனா நீங்க பாத்தீங்க. சோ ஐ வுட் ஸ்டில் சே அந்த இடம் இட்ஸ் a forgettable to be, அதாவது மறக்க வேண்டிய ஒரு இருட்டான நாட்கள் அது. சார் நீங்க வந்து தவறா பார்க்கும்போது அது தவறா தான் தெரியும். ஏன்னா இந்த ஒரு இன்னிங்ஸுமே நம்ம பார்க்க முடிஞ்சது
வெளில பண்றாரு. அது இன்கமிங் டெலிவரியா, அவுட் கோயிங் டெலிவரியான்னு அத கண்டுபிடிக்கிறதுக்குள்ள பார்த்தா ஸ்டெம்புக்கு நியர்பை பால் போடுது. அடுத்த மொமெண்ட் தானே சார் அது முடிவு எடுக்க முடியும். வேணும்னே கரெக்டா பண்ணாரு நான் திருப்பி அப்படின்னு சொல்லி சொல்றேன். இல்ல இப்பவும் நான் சொல்றேன் கண்டிஷன்ஸ். நான் முன்னாடி பார்த்ததா இதுவும் சொல்றேன். கண்டிஷன்ஸ் அண்ட் யார் போலிங் போடுறாங்கிறது இருக்கு. நீங்க ஒரு ஃபேஸ் போலர் போடும் பொழுது, அதுவும் நீங்க எஸ்பெஷலி அவர் போன இன்னிங்ஸ்ல அவுட் ஆன அந்த ஒரு விக்கெட்டை பாருங்க. ஸ்டோக்ஸ் போன மேட்ச் நினைக்கிறேன், சாரி, ஸ்டோக்ஸோட போலிங்ல அவர் அவுட் ஆயிருப்பாரு, போல்ட் ஆயிருப்பாரு. அது எக்ஸலன்ட் டெலிவரி. அது நான் குறையே சொல்ல மாட்டேன். உங்களுக்கு ஞாபகம் நம்ம டிஸ்கஸும் பண்ணோம். ஏன்னா நீங்க அந்த டீவியேஷனுக்கான டைம், அந்த பால் போடுற டெக்கு உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, பிரசித் கிருஷ்ணா உள்ள வந்திருக்காரு, அன்சுல் இருக்கும், சாரி அன்சுல் உள்ள வந்திருக்காரு, ஒய் நாட் பிரசித் கிருஷ்ணா நீங்க கேட்டீங்க. அதுக்கான பதில் நான் என்ன சொன்னேன், இந்த பிட்ச்ல உங்களுக்கு பால் ஸ்விங் ஆறதை விட பேஸ் போடுறதை விட லென்த்தி டெலிவரிஸ், டெக்ல எவ்வளவு பிச் பண்றீங்கன்றது முக்கியம். அதே மாதிரி மூவ்மெண்ட் அந்த ஏர் ரொம்ப முக்கியம்னு சொன்னேன். எக்ஸாக்டா அதுதான் ஸ்டோக்ஸோட போலிங்ல நடந்துச்சு. அவர் பிச் பண்ணது நல்லா ஏர்லயே, நல்ல பால், நல்ல மூவ்மெண்ட், அவரோட ஹேண்ட் மூவ்மெண்ட்லயே நல்லா உள்ள வந்துச்சு. ஆனா உள்ள வந்துச்சுன்னா அது ஸ்டம்புக்கு வரல. நீங்க அந்த பால் பிச் ஆன இடத்த பாருங்க, ஸ்டம்புக்கு வரல. டக்குன்னு பிச் ஆகி ரொம்ப மைன்யூட் செகண்ட்ல ஒரு மைனர் டீவியேஷன் கிடைச்சது. அதனால அவர் என்ன நினைச்சிட்டாரு, பாலோட மூவ்மெண்ட் பார்த்துட்டு எப்படியும் அது ஸ்டம்பை தாண்டி டீவியேட் தான் ஆக போகுதுன்னு நினைச்சிட்டு அழகா பேட்டை தூக்குனாரு. கடைசியில பார்த்தா உள்ள வந்து டக்குன்னு. சோ இட் வாஸ் a fabulous bowling and pitch condition favored. பால் நல்லா பேசும் இருந்தது. அதனால சுப்மன் கில் அவுட் ஆனதை நான் தப்புன்னு சொல்ல. ஏன்னா இந்த சீரீஸ் ஃபுல்லாவே நமக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருந்தது நல்ல வெல் லெஃப்ட்கள் தான். ஆனா அந்த மேட்ச்ல 147ல அவர் போல்ட் ஆகும் போது அது ஸ்பின்னிங் டெலிவரி, நிறைய டைமிங் கிடைச்சது. இதை விட பால் முன்னாடியே பிச்சாச்சு. பட் அவர் ஆஃபர் கூட பண்ணல, ஷார்ட்டா கொண்டாந்து பேட்ல வாங்கினாரு. அதனால there is a huge difference between both the wickets. சோ அந்த இடத்துல இப்போ கரண்டா கில் கேப்டன்சி பண்ணும்போது அவர் பண்றது எரர், ஒரு சின்ன மிஸ்கால்குலேஷன். though the wicket loss is huge, it's a miscalculation. ஆனா இந்தியால நியூசிலாந்துக்கு எதிராக கில் அவுட் ஆகும் போது இட்ஸ் a lack of intent. ஓகே சார். இப்ப கில்லுக்கும் காம்பீருக்குமான அந்த உறவை எப்படி இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க? ஏன்னா மோனே மார்க்கல் சொல்றாரு, இந்த 69th ஓவர் வாஷிங்டனை ஏன் எடுத்துட்டு வந்தீங்கன்னு அப்படின்னு பிரஸ் மீட்ல கேட்கும்போது, கேப்டனோட கால் தான் அது, எனக்கு இத பத்தி தெரியாது அப்படின்னு சொல்லி மோனே மார்க்கல் சொல்றாரு. சோ அந்த கோச்சஸ் அவருக்கு சரியான இன்புட்ஸ் கொடுக்கலையா, இல்ல அவரே அந்த காலை எடுத்தாரா? இவங்களுக்கான உறவு எப்படி இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்றீங்க இப்போ? இது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் தான். ஐ திங்க் இப்போ நான் கிளியரா வித் நோ டவுட் ஐ வுட் பிளேம் கம்பீர். ஏன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கோச் அதை சொல்றாரு, ஆனா அதை ஒரு பிளேயர் கேட்கல அப்படின்னா கூட கலெக்டிவா இட் இஸ் a ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த டீம். அது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த ஒரு டிசிஷன் நாங்க கொஞ்சம் லேட்டா எடுத்துட்டோம். வேற ஒரு கம்யூனிகேஷன் இருந்தது, பட் அது கொஞ்சம் எக்ஸிகியூஷன்ல ப்ராப்ளம் இருக்கு. we will discuss on it அப்படின்னு சொல்லணும் ஹை லெவல்லையே தவிர, நீங்க ஒரு மார்க்கல விட்டோ இல்ல யாரை விட்டுமே கூட அது கேப்டன்ஸ் டிசிஷன் நீங்க பாயிண்ட் அவுட் பண்ண கூடாது. நீங்க நல்லா பாருங்க, நான் அஸ்வினை குறை சொல்றேன்னு நினைக்காதீங்க. இங்க இந்த சேனல் பாக்குற எல்லாருக்குமே தெரியும், அஸ்வினோட பயங்கரமான ஃபேன் தான். ஓகேங்களா? அஸ்வினை இவங்க எல்லாம் 400 விக்கெட் 500 விக்கெட் புகழ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே 2023 வேர்ல்டு கப்ல ஃபைனல் அவர் விளையாடுறதுனால தான் நம்ம தோக்கிறதே காரணம்னு சொன்னேன். அதுக்கு முன்னாடியே அவர் அந்த டீமுக்கு வரணும்னு சொன்னேன். அப்படிப்பட்ட நான் ஒரு சின்ன பாயிண்ட் அவுட் பண்றேன். அஸ்வின் பஞ்சாப் டீம் கேப்டன்சி பண்ணும்போது ஒரு தடவை 203 டார்கெட்டை சேஸ் பண்ணும்போது கெயில் எல்லாம் அவுட் ஆகி அவங்க லூஸ் பண்ணாங்க. அப்ப அஸ்வின் என்ன சொன்னாரு, பேட்ஸ்மேன்ஸ் இன்னும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா விளையாடணும். பாஸ் டார்கெட் 203. என்னதான் பேட்டிங் பிச்சா இருந்தாலும் அப்ப இருக்கிற கண்டிஷன்ஸ்ல நீங்க நல்ல போலர்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க இன்னும் கொஞ்சம் நல்லா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்கணும் எல்லாருமே பேசினாங்க. அதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல MS தோனி பேசும்போது என்ன சொல்லுவாரு, அப்கோர்ஸ் அவர் போலிங் அவருமே பிளேம் பண்ணிருக்காரு, போலர்ஸ் எல்லாம் என்ன இன்னும் கொஞ்சம் பெட்டரா போலிங் போடணும் அப்படிம்பாரு. பட் அது ரொம்ப ஹை ஹீட் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல வெரி பேட் போலிங் இருக்கும்போது, பட் இதே 200 எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா சேஸ் பண்ணும்போது லூஸ் பண்ணும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, ஆஷிஷ் நேரா பத்தி ஆஷிஷ் நேரா இல்ல யாரோ ஒருத்தர் பத்தி கேட்டாங்க, அவர்கிட்ட பயங்கரமா ரன்ஸ் கொடுக்குறாரு. எவ்ரிபடி வில் கோ ஃபார் ரன்ஸ். In this format, going for runs is very easy. And if you are able to hit something, even the team will hit. Of course, there are some mistakes we will correct. So, அந்த கலெக்டிவா நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறது அப்படிங்கிறது வேணும். ஓகேங்களா? இந்த மாதிரி நான் அது ஒரு ஆல் டிராவிட்ல இந்த மாதிரி நான் ஒரு 2000 எக்ஸாம்பிள் கோட் பண்ண முடியும் பாசிட்டிவான விஷயத்துல. சோ கோச் நான் முதல்ல இந்த பாயிண்ட்டுக்கு வரேன், கில் மேலதான் தப்பு அப்படின்னே வச்சுக்கோங்க. அதை நீங்க வெளிப்படையா வெளியே சொன்னா அந்த ஒரு யங்ஸ்டருக்கு அது டிமோட்டிவேட்டிங்கா இருக்கும். ஏன்னா அவரை கேப்டன்சியா ஹைலைட் பண்ணி அவர் மூலமா ஒரு புது டீமை உருவாக்கி நல்ல ஒரு 4-5 இயர்ஸ்க்கு நம்ம எடுத்துட்டு போகணுன்ற ஐடியாவே கம்பீரோடதுதான். அப்ப நீங்க இப்படி விட்டு கொடுக்க கூடாது. ஒண்ணு. ரெண்டாவது, கில் தப்பு பண்ணாரா? கண்டிப்பா கில் தான் தப்பு பண்ணாரு. ஏன்னா வாஷிங்டன் சுந்தர உள்ள கூட்டிட்டு ஆல்ரவுண்டரா யூஸ் பண்ணணும்ன்ற ஐடியா கொடுக்க சொன்ன மார்க்கலுக்கும் கம்பீருக்கும் கண்டிப்பா அவரை
நல்ல போலரா நிறைய ஓவர்ஸ் கொடுத்து நிறைய ஸ்பெல்லு கொடுத்து யூஸ் பண்ணுன்றது தெரிஞ்சிருக்கும் ஒண்ணு. ரெண்டாவது, அவங்க டீம்ல டாசனே அவ்வளவு போலிங் போடும்போது கண்டிப்பா நீங்க வாஷிங்டன் சுந்தருக்கு 20வது ஓவருக்கு முன்னாடியே கொடுத்துருக்கணும். இது வந்து எந்த டவுட்டும் எனக்கு இல்ல. இந்த மிஸ்டேக்க கில் பண்ணாருங்கிறது கிளியர். நான் இப்ப மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி விமர்சனங்களையும் சொல்லியிருக்கேன். கேப்டன்சி ஃபீல்டு பிளேஸ்மெண்ட் நீட் அ லாட் ஆஃப் கரெக்ஷன். சச் அ ஃபேபுலஸ் பேட்டிங் வச்சு ஒழுங்கா ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட்டும் கேப்டன்சி பண்ணினா இந்த மேட்ச் நம்ம ஜெயிச்சிருப்போம். ஓகே சார், இந்த மேட்சை டிரா பண்ணிருக்காங்க இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும். அந்த கடைசி ஒரு அரை மணி நேரம் டிராமா அப்படிங்கறதா பெருசா வைரலா பேசப்பட்டு இருக்கு. பென் ஸ்டோக்ஸ் போய் ஜடேஜா மேட்சை முடிச்சுக்கலாமாங்கிறது, ஹாரி ப்ரூக்குக்கு ஓவர் கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி பார்க்கலாம் நம்ம கிரிக்கெட்ல? இதுல பெரிய காமெடி என்னன்னா, இது வந்து லேக் ஆஃப், அதாவது டிரா பண்ண மாட்டேன், கை குலுக்க மாட்டேன் இப்போதைக்குன்னு சொன்னது வந்து லேக் ஆஃப் கிரிக்கெட்டிங் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மைக்கேல் வேகன் மாதிரி அழுமூஞ்சிங்கெல்லாம் உடனே ஆட ஆரம்பிச்சிடறாங்க. அதாவது இந்த ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட், அந்த ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்ற வேர்டு வந்து ராங்லி யூஸ்டு வேர்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் கிரிக்கெட்டர்ஸ். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து பேட்ல 4 பட்டு போய் ஜெயிச்சாங்க நியூசிலாந்து கிட்ட வேர்ல்டு கப்பே. அந்த இடத்துல பேச மாட்டாங்க. ஆனா மன்கத் முறைன்னு சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு போலரோட பேட்ஸ்மேனுக்கு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் கொடுத்து பால போறதுக்கு முன்னாடி ஓடி வருது, அதுல ரன் அவுட் பண்ணா ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட்பாங்க. சோ இவங்களுக்கு எதெல்லாம் இவங்க பண்ற தப்பா அதுல ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட்ல மறைஞ்சிரும். இதுதான் இங்கிலாந்து. அந்த இடத்துல ஸ்டோக்ஸ் பண்ணது வந்து பெரிய கிட்டிஷ்னஸ். ஆனா அதுக்காக ஸ்டோக்ஸோட கேரக்டரை நான் வந்து கண்டிப்பா மைக்கேல் வேகனோட கம்பேர் பண்ண மாட்டேன். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர் வித் வெரி குட் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் வந்து ஸ்டோக்ஸ். நிறைய இடத்துல வந்து இந்தியன் பிட்ச்ல ஆடும்போது பால் அவுட் ஆனோன்னு செம பால் பா அப்படிலாம் சொல்லிட்டு போவாரு, பேட்ஸ்மேன்ஸை போய் பாராட்டுவாரு. என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் சரியாக இருந்தால், இவ்வளவு கோவப்பட்டாலும் உங்களுக்கு வெளியே போகும்போது ஒரு செகண்ட் நின்னு ஜடேஜாவையும் சுந்தரி வாக் பண்ண விட்டு கிளாப் பண்ண ட்ரை பண்ணாரு. அவங்க டீம் வந்து ஒரு 2 செகண்ட் கிளாப் பண்ண அப்புறம் ஒரு கோஆர்டினேஷன் இல்ல விட்டுட்டாரு. இது நடந்துச்சு, நீங்க நல்லா பாருங்க. ஆனால் அந்த இடத்தில் ஸ்டோக்ஸ் பண்ணது பயங்கர காமெடி. அவர் ரொம்ப டயர்ட் ஆயிட்டாரு, அவருக்கு பயங்கர ஷோல்டர் இன்ஜுரி வேற. முதல்ல மேட்சை இன்னிங்ஸ் டிஃபீட் பண்ணணும்னு ஆசைப்பட்டாரு, அதுக்காக தான் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுத்து முடியலனாலும் உள்ள போகாம போலிங் போட்டாரு. அதுக்கப்புறம் அட்லீஸ்ட் ஒரு நம்ம பேட்டிங் பண்ணியாவது ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டாரு. எல்லாமே புஸ்வாரமா போட வேண்டிய ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், டீமுக்குள்ள டயர்டு, ஒண்ணுமே பண்ண முடியலங்கிறதுனால அப்படி பிஹேவ் பண்ணாரு. நான் என்ன தெரியுமா சொல்றேன், நீங்க ஷேக் ஹேண்ட் கேட்டது 90ஸ்ல இருக்கும்போது கூட தப்பு இல்லை, ஐ கேன் ஃபர்கிவ் தட். ஏன்னா பயங்கர டீஹைட்ரேட் ஆயிட்டாங்க, ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. ஓகேங்களா? ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க வந்து ஒரு ப்ரூக்கையோ இல்லைன்னா ஒரு ஈஸி போலரையோ போட விட்டு ரன் கொடுக்க நினைக்கிறதும் தப்பு இல்லை. எவ்வளவோ தடவை இது கிரிக்கெட்ல நடந்திருக்கு. முன்னாடி எல்லாம் வெஸ்ட் இண்டீஸ் வந்து 80ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு சில பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் வந்து செஞ்சுரி கிட்ட வரும்போது போட்டு கொடுப்பாங்க. சில நேரத்துல செஞ்சுரி அடிச்சுக்கோ அப்புறம் என்ன ஜெயிக்க தெரியும் அப்படின்னு ஜெயிச்சிருவாங்க மேட்ச, ஆனா செஞ்சுரி கொடுப்பாங்க. சோ அது கூட தப்பு கிடையாது. எங்க தெரியுமா தப்பு, நீ ஹேண்ட் ஷேக்கு போற, ஆப்பனன்ட் டீமோட ஃபுல் உரிமை அது எஸ்ஆர் நோன்னு சொல்றதுக்கு. அவங்க நோன்னு சொல்லிட்டு நவுந்தா நீ போய் பால் அட்ட மச்சான் 2 பால் ஈஸியா போட்டு விடு, அவங்க அடிச்சு முடியட்டும்னு சொல்லணும். உங்களுக்கு நான் இன்னொரு எக்ஸாம்பிள் கோட் பண்றேன். 2003 வேர்ல்டு கப்ல இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து மேட்ச். ஓகேங்களா? அது வந்து நியூசிலாந்துக்கு மஸ்ட் வின், நமக்கு மஸ்ட் வின் கிடையாது, நம்ம குவாலிஃபைடு. இருந்தாலும் நாம அவங்களை கலாச்சு இந்த மேட்ச் ஜெயிச்சோம். ஏன்னா வந்து அந்த வின்னிங் ஸ்ட்ரீக்கை லூஸ் பண்ணக்கூடாதுன்னு. அந்த மேட்ச் டார்கெட் 147 தான். ஏர்லி விக்கெட்ஸ் போயிடுச்சு. கைஃபும் டிராவிடும் டெஸ்ட் மேட்ச் ஆடி இருப்பாங்க ஒன் டேல, லிட்ரலா. அதுல வந்து அவர் பேரு டக்குன்னு மறந்துச்சு, மைக்கேல், ஐயோ நல்ல பேர் வருது, டக்குன்னு மறந்து போச்சு. எம்ல அவரோட பேரு மெக்லம் கிடையாது. அவர் என்ன பண்ணாரு, போயிட்டு அடியா அப்படின்னாரு, பால் போட்டுட்டு நம்ம கைஃப பார்த்து அடியாரு, நீ போட்டு கொடுன்னு அடிக்கிற அப்படின்னாரு. அடுத்த பால் போட்டு கொடுத்தாரு அவரு. ஓகேங்களா? ஏன்னா they were very tired. அவங்களுக்கு எப்படி ஹோப் லாஸ்ட். அப்படி இருக்கும்போது நீங்க அந்த மாதிரி 2 பாலை போட்டு கொடுத்துட்டு அழகா ஷேக் ஹேண்ட்ஸ் பண்ணி வந்திருக்கலாம். ஆனா அவர் நோன் சொன்னதுக்கு அப்புறம் நீ செஞ்சுரிக்கா ஆடுறதா இருந்தா முன்னாடியே ஆடி இருக்கணும். நான் வேணா ஈஸியா போட்டு கொடுக்க சொல்லிட்டான்னு சொன்னாரு பாருங்க, அந்த வார்த்தை தான் 100% தப்பு. நீ 1000 டயர்டா இருந்தாலும் உன்னோட இத்தனை வருஷம் ஸ்போர்ட்டிவ் கரியரை நீ வந்து நாஸ்தி பண்ணிட்ட அந்த ஒரு வார்த்தையில. ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், அவங்க செஞ்சுரியை வந்து அடிக்கணும்னா ஆரம்பத்திலேயே அடிச்சு அடிக்கணும்னு சொல்றதுக்கு உனக்கு ரைட்ஸ் கிடையாது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா அவங்க டீமுக்காக விளையாடுறாங்க, உங்களை மாதிரி ரெக்கார்டுக்காக விளையாடல. ரெண்டாவது வந்து நான் வேணா இவங்களை ஈஸியா போட்டு கொடுக்கணுமா, நான் உங்களுக்கு ஓப்பனா சேலஞ்ச் பண்றேன். ஆல்ரெடி ஓக்ஸ் போலிங் போட்டுட்டு இருக்காரு, இவர் ஆர்ச்சர் போலிங் போட்டுட்டு இருக்காரு, ஸ்டோக்ஸ் போலிங் போட்டுட்டு இருக்காரு. ஏன் உங்களுக்கு வந்து அந்த இம்பாக்ட் பிளேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வச்சு நீங்க உட்ட கூட ஒன்னு போலிங் போட வைங்க, இன்னும் 15 ஓவர் போட வைங்க, எங்க 2 தலைகளும் அவுட் ஆகாம செஞ்சுரி போடுவாங்க. அவ்வளவு சூப்பரா செட்டான பேட்ஸ்மேனா நான் வேணா போட்டு கொடுக்க சொல்றதான்னு சொல்றது தப்பு. இந்த 2 வார்த்தைகள் தவிர அவர் ஒரு டிக்ளேருக்கு போனதோ இல்லைன்னா வந்து அவர் ஒரு ஈஸி போலரை போட வச்சதோ என்ன பொறுத்த வரைக்கும் தப்பு இல்ல. 5th டெஸ்ட் வந்து பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு ஈஸ்வர், லைக் டிரா பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. பட்
போலிங்க ஒழுங்கா யூட்டிலைஸ் பண்ணும். சுப்மன் கில் இன் டர்ம்ஸ் ஆஃப் போலிங் அண்ட் ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட் நிறைய ஏரியா ஆஃப் கரெக்ஷன் இருக்கு. அதை சரிவர செஞ்சாருன்னா இந்த டெஸ்ட் சீரிஸ் நம்ம இன்னுமே டிரா பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்கோர்ஸ் ஜெயிச்சிருக்க வேண்டிய டெஸ்ட் சீரிஸ் ஒரு சின்ன மார்ஜினை தான் மிஸ் பண்ணோம். ஆனா ஒருவேளை நம்ம தோத்துட்டு வந்தாலும் இது ஒரு கௌரவமான சூப்பர் ஃபைட் பேக் அப்படிங்கறத நான் சொல்லுவேன். ஓகே சார், பார்க்கலாம். இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்க, ஒரு மேட்ச் டிரா பண்ணியிருக்காங்க, ஒரு மேட்ச் தோல்வி. இங்கிலாந்து வந்து ஒரு 2 மேட்ச் வின்னோட இந்த சீரீஸ்ல இன்னும் அலைவா இருக்காங்க. இந்தியாவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இந்த சீரீஸை வந்து டிரா பண்றதுக்கு. ஸோ 5th டெஸ்ட்ல என்ன மாதிரி காம்பினேஷன்லாம் செட் பண்றாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு நன்றி.